கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினியேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தெரிவித்துக் கொள்கிறேன். தேவானர்லி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்தின் ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். அதிகாலை வேளையில் அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளுக்காக இணைந்திருங்கள். இந்த வருஷத்திலே லெந்து காலத்திலே 40 நாள் உபவாசம் என்ற தலைப்பிலே இரவும் போலுமாக தியானிக்கிறோம். அதிகாலை வேளையிலே சிலுவை தியானம் ஒரு வசனத்தை நாம் தியானித்து, அதுக்கப்புறம் உபவாச நாட்களுக்காக ஒரு செய்தியை நாம் தியானிக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த நாளிலும் சிலுவை தியானம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 4, 5 ஆகிய வசனங்கள். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 6 பாயிண்ட் இருக்கு. நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொண்டார். உங்க வீட்டுல சிலுவை தியானத்துக்காக ஒருவேளை நீங்க டைரியில் எழுதுனா எழுதி வைத்துக் கொள்ளலாம். நம்முடைய பாடுகளை சிலுவையில சுமந்தார், நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். 2வது பாயிண்ட், நம்முடைய துக்கங்களை சுமந்தார். அதிகாலை வேளையிலே பிரதர் எங்க வீட்டுல ரொம்ப பாடா இருக்கு அப்படின்னு ஒருவேளை யாராவது யோசித்தால், வேதம் சொல்லுது நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார் என்று எழுதப்பட்டிருக்கு. நம்ம என்னெல்லாம் பாடுபடுறோமோ அது எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நம்முடைய துக்கங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. சில வீட்டுல காலையில சொல்லுவாங்க, பிரதர் எங்க வீட்டுலதான் பிரதர் துக்கமா இருக்கு, என் கணவர் சரியில்லை, என் பிள்ளை சரியில்லை, என் குடும்பம் சரியில்லை அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட் வந்துடும். நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். வேதம் சொல்லுகிறது நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு. தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். பழைய ஏற்பாட்டுல நியாயப்பிரமாணம் கொடுத்திருந்தாரு. நம்ம இப்ப கிறிஸ்துக்குள்ள இருக்கோம். நியாயப்பிரமாணத்தை இயேசு கிறிஸ்து நிறைவேற்றி முடிச்சிட்டாரு. கர்த்தருடைய வார்த்தை விட்டு மீறும் போதே பாவம் உள்ள வந்துரும். நிறைய குடும்பத்திலே சத்துருக்கு இடம் கொடுக்கறாங்க, பிசாசுக்கு இடம் கொடுக்கறாங்க, கர்த்தருடைய வார்த்தையை மீறிதாங்க. கர்த்தருடைய வார்த்தையை மீறும்போது துரோகம் என்று எழுதப்பட்டிருக்கு, துரோகி என்று எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருடைய வார்த்தையை மீறும் போதுதான் நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதம் குறை, தட்டுப்பாடு, நிம்மதி இல்லாத சூழ்நிலை, பாடுகளுக்குள்ள நம்ம சிக்கிக்கொள்றோம். சில நேரத்தில் நிம்மதி இல்லாத சூழ்நிலை, துக்கம் நிறைந்த வாழ்க்கை. அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு பிரதர் அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகும் போதுதான் இவ்வளவு பிரச்சனை. ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்காக நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கு. நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார், அவர் காயப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பிறந்த நாள்ல இருந்து இந்த நிமிஷம் வரையும் உள்ள பாவம், அக்கிரமம், மீறுதல் அப்படின்னு சொல்லி கேட்டா ஒரு பெரிய லிஸ்ட் வந்து சேர்ந்துரும். ஆனால் வேதம் சொல்கிறது நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார்.
எல்லாம் 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 நம்முடைய மீறுதல்களை அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் காயப்பட்டார். இன்னைக்கு எத்தனையோ குடும்பத்தில் இணைந்திருக்கிறீங்க. ஒருவேளை நான் கத்தரை விட்டு தள்ளி போயிட்டேன் பிரதர், என்னை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்வாரா அப்படின்னு சொல்லி ஒருவேளை யாராவது காலையில் நீங்க யோசித்தால், அவர் நமக்காக தான் காயப்பட்டார், நமக்காக தான் நொறுக்கப்பட்டார், நமக்காக தான் சிலுவை சுமந்தார், நம்முடைய பாடுகளை தான் அவர் ஏற்றுக்கொண்டார். அவரை நம்ம விசுவாசித்து, அப்பா உங்க பிள்ளையா நான் மாறுறேன்ப்பா, இனிமேல் நான் பாவம் செய்ய மாட்டேன்ப்பா, என் பாவத்தை மன்னிச்சிருவீங்களாப்பா, இனிமேல் நான் மனம் திரும்பி வாழணும்னு சொல்லி ஆசைப்படுறேன்ப்பா, உங்க ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்கப்பா அப்படின்னு சொல்லி இந்த உபவாச நாட்கள்ல தேவனுடைய பாதப்படியில காத்திருந்து நம்ம ஜெபிக்கும் போது நம்ம ஜெபத்துக்கு உடனே பதில் வரும். நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். இன்னைக்குள்ள சிலுவை தியான வசனம் ரொம்ப முக்கியமான வசனம், ரொம்ப முக்கியமான வசனம். உங்க வீட்டுல டைரி இருந்தா எடுத்து எழுதி வச்சு மனப்பாடமா படிச்சிருங்க. என் வாழ்க்கையில நான் பல லட்சங்கள் கடன்ல கஷ்டப்பட்டு உபத்திரப்பட்டு வந்ததுனால பைபிள் வாசிக்கும் போது கண்ணீரோடு வாசிப்பேன். நிறைய நாட்கள் வேத வசனத்தை வாசிக்கும்போது கண்ணீரோடு வாசிப்பேன். ஆனா இப்போ யோசித்து பார்த்தா புரியுது, என் இதயத்துக்குள்ளே அந்த பழைய சுபாவங்கள், பழைய எண்ணங்கள், தேவனோட வார்த்தை என் இதயத்துக்குள்ள போகும்போது என் இதயத்திலே கத்தரை விட்டு தள்ளி போன என்னெல்லாம் காரியம் இருக்கு, அந்த எல்லா காரியத்தையும் வெளியில கொண்டு வர கர்த்தர் உதவி செய்தார். இன்று கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்திருக்கிறோமா? நம்ம இருதயம் சுத்திகரிக்கப்படணும். இந்த உபவாச நாட்களிலே, சிலுவை தியானத்திலே நம்ம இருதயம் கர்த்தர் பக்கம் திரும்பணும். நம்ம இருதயம் பழைய வாழ்க்கையில ஏதாவது சின்ன சின்ன காரியம் இருக்கா, அதை நம்ம கொஞ்சம் தயவு செய்து பார்க்கணும். ஏன் அப்படின்னா, நம்ம இருதயத்துக்குள்ளே பழைய காரியங்கள் இருக்கும்போது புது அபிஷேகத்தை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? நம்ம இருதயத்துக்குள்ள தேவன் உலாவணும் அப்படின்னா நம்ம கர்த்தர் பக்கம் மனம் திரும்பினாதானே. நான் சொல்றது உண்மையா பொய்யா? இப்ப நானே இருக்கேன், எனக்கு ஒரு பழைய வாழ்க்கை, கிறிஸ்துவுக்குள்ள ஜெனிபிக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஒரு புது வாழ்க்கை. அந்த புது வாழ்க்கை எப்படி இருக்கு, பழைய வாழ்க்கை எப்படி இருக்கு? பழைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? நாத்தம் பிடிச்ச வாழ்க்கையா இருக்கும். பழைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையா இருக்கும். பழைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அது பழைய சுபாவங்கள், பழைய எண்ணங்கள், பழைய காரியங்கள், பழைய பாவம். நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கும்போது நம்ம குடும்பம் ஆசீர்வாதம். இன்னைக்குள்ள சிலுவை தியானத்திலே அவர் நமக்காக நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டார், அவர் சுமந்தார். நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கு. நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் கர்த்தர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. நமக்கு சமாதானத்தை தரணும், ஆனா தண்டனை ஃபுல்லா அவர் வாங்கிட்டார். இயேசு கிறிஸ்து நம்முடைய எல்லா பாவத்தை எல்லாம் சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே வெளிப்பட்டார். நம்முடைய அக்கிரமத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் தண்டனை அவர் மேல வந்தது. அவருடைய தழும்புகளால மட்டும்தான் நம்ம குணமாகிறோம். நம்ம ஆத்துமா எப்படி ரட்சிக்கப்படுகிறது? நமக்காக அவர் ஜீவனை தந்திருக்கிறார். அவருடைய தழும்புகளாலே நாம் குணமாகிறோம். நம்ம வாழ்க்கையில பலவீனம் இருக்கா, நோய் இருக்கா, படுத்த படுக்கையில யாராவது ஒரு குடும்பத்துல இருந்து இந்த செய்தி கேட்கிறீங்களா? அவருடைய தழும்புகளாலே குணமாகிறோம் என்று எழுதப்பட்டிருக்கு. அவர் நமக்காக காயப்பட்டார். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை தண்டனை அவர் மேல வந்தது. அவருடைய தழும்புகளாலே நாம் குணமாகிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்குள்ள சிலுவை தியானம் ஏசாயா 53 அதிகாரம் 4, 5 ஆகிய வசனங்களை நீங்க எழுதி வச்சுக்கொள்ளுங்க.
இன்னைக்கு உள்ள உபவாசத்துக்குள்ள வசனம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, புதிய ஏற்பாட்டிலே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 20, 21 ஆகிய வசனங்கள். இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி போகாது அப்படின்னாரு. அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினால்தான், கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி அப்படின்னா என்ன பிரதர் அர்த்தம் அப்படின்னா, சீசர்களுக்கு அவிசுவாசம் இருந்துச்சு. அந்த அவிசுவாச நிமித்தமாக சீசர்களை கடிந்து கொள்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விசுவாசம் இருக்கணும், அவிசுவாசம் உள்ள இருக்கக்கூடாது. அவிசுவாசம் எங்கெல்லாம் இருக்கோ அவங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதம் நடக்காது. கர்த்தருடைய பிள்ளைகள் ஆழமான சத்தியத்துக்குள்ள வரணும். நிறைய குடும்பத்திலே அவிசுவாசமா நிறைய காரியங்கள் பேசுவாங்க. அதுல நான் சில காரியங்கள் உங்களுக்கு சொல்றேன். அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க நிதானித்து அறிந்து கொள்ள முடியும். எனக்கெல்லாம் கல்யாணமே முடியாது அப்படின்னு சொல்லி அவிசுவாசமான வார்த்தையை பேசுவாங்க. சில குடும்பத்திலே எப்படி பேசுவாங்க அப்படின்னா, நான்லாம் வீட்டுல ஒண்ணுக்குமே பிரயோஜனம் இல்லாத ஒரு மகள் ஒரு மகன், என்னை எங்க வீட்டுல எல்லாருமே ஒதுக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி இவங்களாவே அவிசுவாசமான வார்த்தையை பேசிக்கிட்டே இருப்பாங்க. சில குடும்பத்துல கணவன் மனைவி பேசும்போது அவங்களும் அதே போல அவிசுவாசமான வார்த்தைகள் நிறைய பேசுவாங்க. அதுல ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேனே, சில வீட்டுல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. ஒரு 1 லட்சம் இல்ல 2 லட்சம் ஒரு 3 லட்சம் கடன்ல இருக்கும். நம்மளால இந்த 1 லட்சம் 2 லட்சம் கடனே அடைக்க முடியல. நம்ம இந்த வாடகை வீட்டுல இருந்து இப்படியே போயிரும். நம்மலாம் சொந்த வீடெல்லாம் கட்ட முடியாது அப்படின்னு சொல்லி கணவன் மனைவிக்குள்ள குடும்பமா சில நேரத்துல நைட்டு உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவிசுவாசமான சில காரியங்களை உள்ள விதைச்சுக்கிட்டே இருப்பாங்க. இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருந்தால் நமக்கு ஒரு நல்ல வீடு தருவார். இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருக்கும்போது நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருக்கும்போது நம்ம பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சனைகளும் மாறிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் விசுவாசத்துல இருக்கான்னு அர்த்தம். அவிசுவாசத்துல இருந்தா அவங்க எப்படி பேசுவாங்க அப்படின்னா, எனக்கெல்லாம் வேலையே கிடைக்காது, நான்லாம் எதை செஞ்சாலும் நஷ்டம்தான் ஆகும், என்னைய வச்சு ஒரு பிரயோஜனமும் இருக்காது, நான் செய்யற எந்த ஒரு காரியமுமே அது உருப்படாது, அது விளங்காது அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் செய்யற எதுவுமே நஷ்டத்துல போய் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி இவங்களாவே பேசிட்டு இருப்பாங்க. பழைய வாழ்க்கை ஒரு வாழ்க்கை இருக்கு, புது வாழ்க்கை ஒரு வாழ்க்கை இருக்கு. பழைய வாழ்க்கை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவிசுவாசமான சில வார்த்தைகள் பேசிட்டு இருப்பாங்க. இயேசு கிறிஸ்து ராஜாவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்ட பின்பாக நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசத்துல நம்ம வளர்றோமா, பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளை நம்ம பேசுறோமா, நம்ம ஒவ்வொரு நாளுமே நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். ஏன்னா கடைசி காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நிறைய அவிசுவாசமான நிறைய காரியங்கள். ஏன்னா ஆன்லைன் மூலியமா நிறைய நீங்க வீடியோ கேட்கலாம், நிறைய வீடியோ பார்க்கலாம், நிறைய காரியங்களை பார்க்கும்போது நிறைய தேவையில்லாத காரியங்களுக்கு போய் சிக்கிக் கொள்வாங்க. ஆவிக்குரிய பிள்ளைகள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நேரம் கிடைக்கும் போது கையில பைபிள் எடுத்து வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க, தியானிங்க, உபவாசத்தோடு இருங்க. இந்த ஜாதி பிசாசு அப்படிங்கிறது. இந்த ஜாதி பிசாசுனா எந்த பிசாசுன்னு சொல்லி கொஞ்சம் ஆழமா படிச்சு பார்க்கும்போது, அவிசுவாசம் ஒரு மனுஷனுக்குள்ள கிடக்கு அப்படின்னா இந்த ஜாதி பிசாசு அப்படிங்கிறது. எந்த குடும்பத்துக்குள்ள இந்த ஜாதி பிசாசு இருக்கோ அவங்க முதல்ல உபவாசம் இருக்கணும். ஏன் அப்படின்னா, அந்த அவிசுவாசத்துல நம்ம வெளியில வரணும். இயேசு கிறிஸ்து என் கூட இருக்கிறார் அந்த நம்பிக்கை வரணும்.
இப்ப என்னுடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் எப்படி வளர்ந்தேன்? என்னோட வாழ்க்கையில எவ்வளோ குறை இருக்கு? கர்த்தர விட்டு தள்ளி போன காரியங்கள் என்ன? அப்படின்னு சொல்லி கூட்டி கழிச்சு கணக்கு பார்க்கும்போது, மாம்சத்துல இருக்கும்போது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எவ்வளோ பலவீனமா இருக்கு. ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கும்போது எவ்வளோ உற்சாகம் இருக்கு. பழைய மனுஷன் எப்படி இருக்கான்? புது மனுஷன் எப்படி இருக்கான்? நமக்குள்ளே தேவ ஆவியினாலே நிரப்பப்படும்போது, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு? கர்த்தருடைய ஆவியான வரும்போது விடுதலையாக்கப்பட்ட பின்பாக நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படும்போது பரிசுத்தமான வாழ்க்கை எப்படி இருக்கு? அதே நேரத்திலே பழைய வாழ்க்கை, அந்த பழைய சுபாவங்கள், பழைய எண்ணங்கள் அதெல்லாம் எப்படி இருக்கு? இத நம்ம தான் பார்க்கணும். இத ஏன் சொல்லி தரேன் அப்டின்னா, அவிசுவாசம் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும்போது, அந்த இடத்திலே தேவனால் அற்புதம் செய்ய முடியாது. அதே நேரத்தில ஒரு மனுஷனுக்குள்ள விசுவாசம் வந்துட்டு அப்டின்னா, உடனே அழகா சொல்றாரு, "உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது." அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க எந்த காரியத்துக்கு ஜெபித்தாலும் பெற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு நெறைய குடும்பத்துக்குள்ள ஏன் ஜெபம் பண்ணுனா ஆசீர்வாதம் இன்னும் கிடைக்கலன்னு சொல்லி கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கும்போது, அவிசுவாசமான நெறைய வார்த்தைகள பேசிட்டே இருப்பாங்க. அவிசுவாசமான ஒரு காரியம் இருக்கும்போது, நம்ம வாழ்க்கையில தடை இருக்குமா? இருக்காதா? ஏன்னா சத்துரு என்ன செய்றான் அப்படின்னா, எல்லாருக்குள்ளயுமே ஏதாவது இடம் கிடைக்கான்னு சொல்லி பார்த்துட்டே இருப்பான். ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் சத்துரு எப்படி உள்ள வர்றதுக்கு ட்ரை பண்றான் அப்படின்னா, அவிசுவாசத்த உள்ள கொண்டு வந்து ட்ரை பண்ணுவான். சில குடும்பத்தில அவிசுவாசம் இடம் குடுத்துருவாங்க. ஒரு குடும்பத்தில எனக்கு ஒரு ஜெப குறிப்பு வந்துச்சு. நானும் என் மனைவியும் நாம் பிரிஞ்சிருக்கிறோம். நான் 11 வருஷமா சர்ச்சுக்கு போறேன். என் மனைவி வந்து என்ட்ட பேச மாட்டுக்கா. அப்படின்னு சொல்லி என்ட்ட ஒரு தகப்பனார் பேசுனாங்க. நான் உடனே கேட்டேன், "நீங்க மனைவிட்ட போய் பேசுனீங்களா?" "நான் இன்னும் பேசல" அப்படின்னாரு. "ஏன் பேசல?" அப்படின்னேன். "இல்ல நான் சர்ச்சுல போய் ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன்ல. என் மனைவி வந்துருவாள்ல, ஏன் இன்னும் வரல?" அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவங்க வீட்ல என்ன சண்டை போட்டாங்க? என்ன நடந்துச்சு? 11 வருஷம் மட்டும் என்ன நடந்துச்சு? தெரியாது. இவங்க என்ன சொல்லி அனுப்பிவிட்டாங்க? இல்ல அவங்க என்ன சொல்லி கோவமா போனாங்க? தெரியாது. இவங்க சர்ச்சுல போய் ஞானஸ்நானம் எடுத்துட்டாங்க. சர்ச்சுக்கு போயிட்டாங்க. வாரம் வாரம் சர்ச்சுக்கு போயிட்டு இருக்காங்க. இந்த ஐயா மட்டும், நான் இயேசுவ சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னாங்க. எல்லாம் சரிதான். ஆனா ஒப்புரவாகணும்ல. மனைவிட்ட போய் பேசணும்ல. கணவன் மனைவி அப்படின்னா, யாரோ ஒருத்தங்க இறங்கி போணும்ல. அந்த அன்பு எங்க போச்சு? கடைசி காலத்திலே வாழ்றோம். இந்த ஜாதி பிசாசு அவிசுவாசம் உள்ள இருக்கும்போது, ஆவிக்குரிய வாழ்க்கையில எழுப்புதல் இருக்காது. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னா, முதல்ல இந்த அவிசுவாசம் உள்ள கிடக்கா. நெறைய குடும்பத்தில அவிசுவாசம் தான் உள்ள கிடக்கு. அத ஏன் நம்ம கொஞ்சம் ஆழமா பிடிக்க வேண்டியது அப்படின்னா, சில வீட்ல படிக்கிற பிள்ளைகளா இருக்கும், காலேஜ் படிக்கிற பிள்ளைகளா இருக்கும், திருமண வயசுல இருப்பாங்க, திருமணம் முடிந்த சகோதரியா இருப்பாங்க. நெறைய குடும்பம் இருக்கு. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளயுமே ஏதோ ஒரு காரியத்துல ஒரு அவிசுவாசத்த உள்ள வச்சிருப்பாங்க. அது அவங்களுக்கு ஒரு பெரிய தப்பா தெரியாது. அவிசுவாசம் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும்போது, அவனோட வாழ்க்கையில எல்லாமே தடையா இருக்கும். அதனால தான் சொல்றேன், அவிசுவாசம் இருக்கும்போது, முதல்ல உடனே உபவாசம் இருக்கணும். அழகா சொல்கிறார். இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும், உபவாசத்தினாலும் அன்றி, மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது. இந்த ஜாதி பிசாசு புறப்பட்டு போகணும் அப்படின்னா, உபவாசத்தோடு இருந்து தேவனுடைய பாதப்படியில அர்ப்பணிக்கணும். என் வாழ்க்கையில நான் இந்த காரியத்துல எனக்கு ஒரு அவிசுவாசம் இருக்குப்பா. அத எடுத்து போட்டுருங்க. கொஞ்சம் ஆழமா சொல்லி தரேனே, அது பிரயோஜனமா இருக்கும். சில வீட்ல கல்யாணம் முடிஞ்சிருக்கும். 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம் தாமதமாயிருக்கும். குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க நெறைய இடத்துக்கு போயிட்டு வந்திருப்பாங்க. ஃபேமிலில கொஞ்சம் மாறுதலா பேசியிருப்பாங்க. நெறைய காரியங்கள் உண்டு. டாக்டர்ட்ட போய் செக்கப் பண்ணியிருப்பாங்க. டாக்டர் ஒண்ணு சொல்லியிருப்பாரு. இவங்களுக்குள்ள என்ன வந்துரும் அப்டின்னா, அவிசுவாசம் உள்ள வந்துரும். அவிசுவாசம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் நெறைய காரியங்கள் அவங்களுக்கு குழப்பமா மாறிரும்.
அவனோட வாழ்க்கையில ஏன் அற்புதம் நடக்க மாட்டுக்கு, அதிசயம் நடக்க மாட்டுக்கு, தேவனோட வல்லமை ஏன் அங்க செயல்பட முடியலன்னு சொல்லி பார்க்கும்போது, அவிசுவாசம் உள்ள இருக்கும். அப்ப அந்த குடும்பத்துல என்ன பிரதர் செய்யணும் அப்படின்னா, முதல்ல இந்த ஜாதி பிசாசு அப்படின்னா, அவிசுவாசமான அந்த பிசாசு வெளியில புறப்பட்டு போகணும் அப்படின்னா, ஜெபத்தினாலும், உபவாசத்தினாலும் அன்றி, மற்ற எவ்விதத்தினாலும் இந்த பிசாசு புறப்பட்டு போகாது அப்படிங்கிறார். யார பார்த்து சொன்னாரு? சீசர பார்த்து சொன்னாரு. சீசருக்கு அவிசுவாசம் உள்ள இருந்துச்சு. அந்த அவிசுவாசம் வெளியில புறப்பட்டு போனதுக்கு அப்புறம் தான், அவங்களோட வாழ்க்கையிலே ஒரு வெளிச்சம் இருக்கும். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது அப்படின்னாரு. ஆனா, ஒரு பிசாச விரட்ட முடியல. ஏன்? அங்க அவிசுவாசம் உள்ள இருக்கு. இன்னைக்கு நெறைய குடும்பத்துக்குள்ள என்ன பிரச்சனை, என்ன பிரச்சனை, என்ன பிரச்சனைன்னு சொல்லி கொஞ்சம் ஆழமா போய் பார்த்தா, அவிசுவாசத்த உள்ள வச்சிருக்கிறாங்க. பைபிள்ல அவிசுவாசத்துக்கு என்ன தண்டனைன்னு சொல்லி பார்க்கும்போது, வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, அவிசுவாசமா இருக்கா, 2ஆம் மரணமாய் அக்கினி கடல்ல போய் சேருவாங்களாம். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவிசுவாசமே இருக்கக்கூடாது. அவிசுவாசமே இருக்கக்கூடாது. இன்னைக்கு நெறைய குடும்பத்துல எதை எடுத்தாலும் அவிசுவாசம், அவிசுவாசம், அவிசுவாசம். வேண்டாம். கர்த்தருடைய பிள்ளைகள் விசுவாசத்தோடு இருங்க. உங்க வாழ்க்கையில அற்புதமா நடக்கும். அதிசயமா நடக்கும். தேவனோட வல்லமை வெளிப்படும். ஒருவேளை நான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும், வரங்களை பெற்றுக்கொள்ளணும், கனிகளை பெற்றுக்கொள்ளணும். நீங்க என்னென்ன காரியத்துக்காக ஜெபிக்கிறீங்களோ, முதல்ல உங்களுக்கு விசுவாசம் இருக்கணும். சில குடும்பத்துல என்ட்ட ஜெபிக்கும்போது வருவாங்க. 18 வருஷமா நான் அந்நிய பாஷை கேட்டுட்டு இருக்கேன். எனக்கு இன்னும் கிடைக்கல. அப்ப எனக்கெல்லாம் கிடைக்காது பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவிசுவாசத்த உள்ள வச்சிருக்கிறாங்க. அந்த 18 வருஷமா அவங்க என்ன வச்சிருக்காங்கன்னா, அவிசுவாசத்த உள்ள வச்சிருக்கிறாங்க. ஏன் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள முடியல? ஏன் அந்நிய பாஷை பேச முடியலன்னு சொல்லி பார்க்கும்போது, உள்ள ஒரு அவிசுவாசம் உள்ள கிடக்கு. அந்த அவிசுவாசம் வெளியில புறப்பட்டு போனா மட்டும்தான், இவங்களால ஆவியில வளர முடியும். பிசாச துரத்த முடியும். இன்னைக்கு நெறைய குடும்பத்துல அதுதான் பிரச்சனை. அதனால காலை வேளையிலே ஜெபிக்க போயிரும். கேளுங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. உங்க வாழ்க்கை விசுவாசம் உள்ள ஒரு வாழ்க்கையா இருக்கணும். விசுவாச சந்ததியா இருக்கணும். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அந்த விசுவாசம் எங்க போச்சு? நெறைய குடும்பத்துல அவிசுவாசத்த பல வருஷமா வச்சிருக்காங்க. இந்த ஜாதி பிசாசு எந்தெந்த குடும்பத்துக்குள்ள அவிசுவாசம் இருக்கோ, இந்த ஜாதி பிசாசு அப்படின்னா, அவிசுவாசமான பிசாசு ஜெபத்தினாலும், உபவாசத்தினாலும் அன்றி, மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். கடுகளவு விசுவாசம் இருந்துச்சுன்னா, இந்த மலைய பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல, அது அப்புறம் போகும் அப்படிங்கிறார். உங்களால கூடாத காரியம் ஒன்றும் இல்லப்பா. நான் உண்மையாகவே சொல்றேன் அப்படிங்கிறார். ஆனாலும் சீசரால பார்த்து சொல்லிட்டாரு. அவிசுவாசத்தினால மட்டும்தான் அந்த பிசாச நீங்க விரட்ட முடியல. அதனால நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல ஜெபத்திலே, உபவாசத்துல இருக்கணும். அதுக்கப்புறம் தான் பிசாச துரத்த முடியும் அப்படிங்கிறார். சில குடும்பத்துக்குள்ள அவிசுவாசம் உள்ள இருக்கும். அந்த அவிசுவாசம் வெளியில போயிடும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விசுவாசம் மட்டும்தான் இருக்கணும். அவிசுவாசம் இருக்கக்கூடாது. நெறைய குடும்பத்திலே அவிசுவாசத்த உள்ள வச்சுக்கிட்டு, என் வீட்ல எனக்கு இந்த பிரச்சனை, என் குடும்பத்துல எனக்கு இந்த பிரச்சனை அப்படிம்பாங்க. அவிசுவாசம் ஒரு பிசாசு அப்படின்னு சொல்றாரு. அது வெளியில வரணும். விசுவாசத்துல வளரணும். உபவாசத்துல இருங்க. ஜெபத்துல தரித்திருங்க. தேவனோட பாதப்படியில காத்திருந்து கேளுங்க. எனக்கு ஒரு விசுவாசம் தாங்கப்பா. விசுவாச வரம் எனக்கு வேணும்ப்பா. விசுவாச கனி எனக்கு வேணும்ப்பா. கேளுங்க. விசுவாச வரம் எனக்கு தாங்கப்பா. விசுவாசம் கனி எனக்கு தாங்கப்பா. என்கிட்ட விசுவாசம் குறைய இருக்குப்பா. விசுவாச வரம் எனக்கு வேணும்ப்பா. விசுவாசம் கனி எனக்கு வேணும்ப்பா. நான் விசுவாசத்துல வளரணும்ப்பா. அந்த கிருபை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. உபவாச நாட்களுக்காக ஜெபிக்க போகிறோம். இருக்கிற இடத்துல முழங்கால் போடுங்க. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. புதிய நாளுக்கான கிருபைக்கு 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா.
யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. பலகணிகளை திறந்து ஆசீர்வதிங்க. புதிய நாளுக்கான கிருபைக்கு 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்திடும். உமக்கு நன்றி செலுத்திடும். யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ள எந்த இடத்துல அப்பா இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் என் இயேசு கிறிஸ்து ராஜா சந்திக்க வேண்டும். எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்கப்பா. உங்களோட வாழ்க்கையில எங்கெல்லாம் குறை குற்றங்கள் இருக்கோ எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்கப்பா. மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் பரிபூர்ணமா ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பரிபூர்ணமா ஆசீர்வதிங்க. ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, ஆவியில வளர்க்கிறது கிருபை செய்யுங்க. அவிசுவாசமான செத்த கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்னாலிஸ் நாமத்தை சுட்டெறியப்பட்ட ராஜா. ஜெப அபிஷேகம் தாங்க, உபவாசத்தோடு அப்பா உம்முடைய பாதத்துல காத்திருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க ராஜா. எந்த குடும்பத்துல எந்த சூழ்நிலை எந்த உபத்திரத்தோடு அப்பா உபவாசத்தோடு இருக்காங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திக்கிறப்பா. அவங்களோட வாழ்க்கையில எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து இந்த நாளிலும் மறுபடியும் அபிஷேகம் பண்ணுங்கப்பா. இந்த நாளிலும் திருமண நாள் கொண்டாடுறாங்க, சில குடும்பத்துல அப்பா பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. அந்த குடும்பத்தை கர்த்தர் 1000 மடங்கு ஆசீர்வதிங்க. கர்த்தர் பொறுப்படுத்துவாங்க. காலை வேளையில சில குடும்பத்திலே அப்பா விவசாயத்துக்கு புறப்படுறாங்க, வியாபாரத்துக்கு புறப்படுறாங்க, கம்பெனி புறப்படுறாங்க. சில குடும்பத்தில் டிரைவிங்கில் இருக்காங்க, சில குடும்பத்தில் வேலை பார்க்குங்க, ஆஃபீஸில் வேலை பார்க்காங்க, கவர்மெண்ட் ஆஃபீஸ் ஜெபிக்கிறாங்க, டீச்சர் ஜெபிக்கிறாங்க, ஐடி ஃபீல்டில் ஜெபிக்கிறாங்க, வெளிநாட்டில் இருக்காங்க, வேறு ஸ்டேட்டில் இருக்காங்க, வேறு நாட்டுக்குள்ளே இருக்காங்க. சில குடும்பத்தில் அப்பா அரசியலில் இருக்காங்க. எல்லாரையும் கர்த்தரோட கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உங்கள் பிள்ளைகளோட கர்த்தர் கூட இருங்க. கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிங்க. சில குடும்பத்திலே அப்பா கற்பதனிக்கா ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் மனம் இறங்கி ஆசீர்வதிங்க. மாசமா இருக்காங்க, தாய் பிள்ளையும் ஆசீர்வதிங்க. டெலிவரி பண்ணுறாங்க, பரம வைத்தியர் கூட இருந்து நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க. திருமணம் முடிந்ததுக்கப்புறம் சில குடும்பத்தில் பல குழப்பங்கள், அந்த எல்லா குழப்பத்துக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாகிட்டு போகுது, நல்ல ஒரு குடும்பமாக தாங்க. எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகள் உங்களுடைய கருத்தில் அப்படின்றோம். நல்ல எக்ஸாம் எழுதுறது கிருபை செய்யுங்க. கடனில் கஷ்டப்படும் அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. உபவாச நாட்கள் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ கர்த்தர் மனப்பூர்வமாக அவங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வெளிநாட்டில் இருக்காங்க, வேறு தேசத்தில் இருக்காங்க, எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. இந்த நாளில் யாரெல்லாம் உபவாசம் எடுக்க போகிறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க ராஜா. அவிசுவாசமான பிசாசு இயேசு கிறிஸ்து ரத்னாலிஸ் நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டும் ராஜா. இயேசு கிறிஸ்து ரத்னாலிஸ் நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டும்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலும் உற்சாகமான ஆவி தாங்க ராஜா. அப்பா விசுவாசத்துல வளர கர்த்தர் கிருபை செய்யுங்க ராஜா. விசுவாச வரங்களை தாங்கப்பா, விசுவாச கனியை தாங்கப்பா. எங்களோட பலவீனம், எங்களோட நோய், எங்களோட அக்கிரமம், எங்களோட பாவம் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்தவரே உம்மை நாங்கள் அழைக்கிறோம் ராஜா. உம்முடைய தழும்புள்ள கரத்தினால ஒவ்வொரு குடும்பத்தை தொட்டு சுகமாக்கி தாங்க. சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால சமாதானத்தை உண்டாக்குனீங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானம் இறங்கி வரட்டும்ப்பா. எந்த குடும்பத்துல சமாதானம் இல்லாமல் இருக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் சமாதானத்துல நிரப்புங்கப்பா. எல்லா குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. உங்க நாமம் மட்டுமே விடட்டும். அப்புரோஜனமான ஊழியக்காரன்ப்பா தேவனர்களே அப்ப மினிஸ்டர்ல ஆசீர்வதித்தாங்க. எல்லா தேச ஜனங்களும் ஜீவ புஸ்தகம் எழுதப்படணும்ப்பா, ஞாபக புஸ்தகம் எழுதப்படணும்ப்பா, கர்த்தருடைய வரிகளை காணப்படணும்ப்பா, மறுரூபமாக்கப்படணும்ப்பா. சகல குடும்பத்தையும் உங்க ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்கப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. உங்க பிள்ளையா மாற்றி ஆசீர்வதிங்க. வெளிச்சத்தின் பிள்ளையா இருக்கணும், கர்த்தருடைய பிள்ளையா இருக்கணும்ப்பா. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரக்கூடாதுப்பா. கர்த்தர் கிருபை செய்யுங்க. குறைகள் குற்றங்களை மன்னிங்கப்பா. உங்க ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து ஆசீர்வதிங்க. உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். இன்னைக்குள்ள எல்லா தேவைகளும் கர்த்தர் சந்திங்க. பலவீனத்தோடு ஹாஸ்பிட்டல்ல படுக்கல இருக்காங்க, உங்களுடைய தழும்புள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கிருங்கப்பா. தொட்டு சுகமாக்கிருங்க. பரிபூர்ணமான சுகம் தாங்க. உபவாசத்தோடு இருக்காங்க, அவங்களோட வாழ்க்கையில ஒரு விடுதலை கட்டடுங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்வு எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்க. உங்க நாம மகிமைப்படட்டும். உங்களுடைய ஜீவனுக்கு நீங்க துதிக்கான மகிமை எல்லாம் ஒருவருக்கு செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கு மகிமையுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காலத்திலும் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கூட பரிபூர்ணமா ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகியோட அன்பும் பரிசுத்தனோட ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, 9363064181 நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தில் ஜெபிப்போம். நீங்களும் எங்களை ஊழியக்காரத்துடன் ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காலத்திலும் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கொடுத்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகியோட அன்பும் பரிசுத்தனோட ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கொடுப்பதாக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.